அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மது உறைவிடம் அவர்கள் நடுவில் இருக்கிறது. தெய்வம் நீர் எப்பொழுதும் மக்கள் மத்தியிலே வாழ விரும்புகிற தெய்வம். எளிய மாட்டுக்குடலில் எளிமையான இடையர்கள் சூழ்ந்திருந்தார்கள். எளிய நாசரேத்து கிராமம் எளிய மக்களின் தோழமையில் வாழ்ந்தீர். மது போதனை வாழ்விலே மது உறைவிடம் மக்கள் மத்தியில் இருந்தது. மக்கென்று நீ தனி வீடு உறைவிடம் அமைத்து கொள்ளவில்லை. மக்களோடு மக்களாக அவர்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்ததாகவே இருந்தது. உமது இருத்தலை கண்டு மக்கள் மிக சந்தோஷம் அடைந்தார்கள். மக்களோடு இணைந்து வாழ்வது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. மது இருத்தலை உணர்ந்தவர்கள் நீர் அவர்களைப் போலவே இருக்கிறீர் என்று உம்மோடு மிக உரிமையாய் பழகினார்கள். தேடி வந்தார்கள், மகிழ்ந்து உரையாடினார்கள், தேவைகளை உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள், மக்கு நன்றியும் செலுத்தினார்கள். நீர் அவர்கள் மத்தியில் உறைவிடம் அமைத்த பொழுது பேய்கள் ஓடியது, நோய்கள் குணமானது, பசித்த வயிறு நிரம்பியது, பயம் அகன்றது, இறந்தவர்களுக்கு உயிர் கிடைத்தது, புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, இன்றும் நற்கரணை பிரசன்னத்தில் நீர் உயிருள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து தெய்வீக பிரசன்னத்தை தினமும் தேடி வர எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து வாழ இன்று முழுவதும் எங்களை வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.